கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் அரகண்டநல்லூரில் திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சிகளில் இருந்து விலகி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அமைப்புச் செயலாளர் திரு எஸ். கார்த்திகேயன் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அரகண்டநல்லூர் நகர கழக செயலாளர் திரு விஜயகுமார், கழக நிர்வாகி திரு பிரபு சிவராஜ், கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் திரு எரியேட்டி ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூரில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கரூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மலர்விழி கலந்து கொண்டு மாதிரி வாக்குப்பெட்டி மூலம் எவ்வாறு வாக்களிப்பது என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் ஒத்திகை பேரணியில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் மத்தியில் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முன்பு தொடங்கிய கொடி அணிவகுப்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பத்ரி நாராயணன் தலைமையில் நாகர்கோவில் நகர் முழுவதும் நடைபெற்றது. சென்னை அருகே மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்ட தேமுதிக பிரமுகர் திரு ராஜ்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவரது வீட்டாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் ராஜ்குமாரின் உடலை சாலையில் வைத்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராஜ்குமாரின் இறுதி ஊர்வலம் செல்லும் வரையில் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் இருக்க அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தண்டையார்பேட்டை இந்திரா காந்தி நகர் பகுதியில் உள்ள இக்கோயில் புனரமைக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டது. இதையடுத்து கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக 4 கால யாகசாலை பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் நடைபெற்றன. கோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோடை வெயிலில் தாகம் தீர்க்க பரப்பலாறு அணைக்கு கடமான்கள் படையெடுத்து வருகின்றன. ஒட்டன்சத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழும் வனவிலங்குகளின் தாகத்தை தணிக்கும் நீர் ஆதாரமாக பரப்பலாறு அணை இருந்து வருகிறது. கடந்த மாதங்களில் பெய்த கனமழை காரணமாக அணை முழுவதுமாக நிரம்பியது. இந்நிலையில் கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிக்கவும் தாகத்தை தணிக்கவும் பரப்பலாறு அணைக்கு கடமான்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றன. சென்னை எண்ணூர் பகுதியில் 10 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்தில் 1வது வார்டு முதல் 14 வார்டுகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த 2 வாரங்களுக்கு முன் குப்பைகளை அகற்றும் பணிக்கு ஆந்திராவை சேர்ந்தவர் குத்தகை ஒப்பந்தம் எடுத்துள்ளார். அவர் நேர்முக தேர்வு நடத்தி பணியாளர்களை தேர்வு செய்துள்ளார். இந்நிலையில் வேலை இழந்த தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் சட்டமன்ற தேர்தல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சார வாகன பயணத்தை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். தேர்தலில் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கக்கூடாது எனவும் வாக்குச்சாவடிகள் குறித்த சந்தேகங்களை கண்டறிவது குறித்தும் பிரச்சார வாகனத்தில் பாடல் மற்றும் நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான வேட்புமனு விண்ணப்பங்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளன. பொதுமக்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்து கன்னியாகுமரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நவீன வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு அரவிந்த் நாகர்கோவிலில் தொடங்கி வைத்தார். ஏப்ரல் 3ஆம் தேதி வரை கன்னியாகுமரியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த வாகனம் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கொள்ளிடம் சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கடலூரிலிருந்து சீர்காழி நோக்கி சென்ற காரை சோதித்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி வெள்ளிப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர்.
சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சேலம் மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 100 வாக்குப்பதிவு கட்டுப்பாடு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. இதன்படி 7460 வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 5970 வாக்கினை சரிபார்க்கும் கருவிகள் தயார் நிலையில் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ராஜலிங்கம் என்ற விவசாயியும் அவரது தோட்டத்தில் பணிபுரியும் கேரள இளைஞரும் இடையக்கோட்டை சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது அதிவேகமாக சென்ற வாகனம் ஒன்று அவர்கள் மீது மோதிவிட்டு மின்னல் வேகத்தில் சென்றதாக கூறப்படுகிறது. இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வனப்பகுதிகளுக்கு இடையே அமைந்துள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்களை வனவிலங்குகள் கடப்பதற்கு வழிவகை செய்யக்கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த புஷ்பவனம் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஆனந்தி ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் இந்திர திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்திர விழா கடந்த மாதம் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு விநாயகர், முருகர், பிரம்ம வித்யாம்பிகை உடனான ஸ்வேதானந்தேஸ்வரர் உள்ளிட்ட சுவாமிகள் தேரில் எழுந்தருளினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர்களை வடம் பிடித்து இழுத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அருகே மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சொக்கப்ப நாயக்கர் தெருவில் மனநலம் பாதிக்கப்பட்ட சாவித்ரி என்ற பெண் கணவனை பிரிந்த நிலையில் தனது தம்பியின் வீட்டில் தங்கி வந்துள்ளார். இந்நிலையில் திடீரென வீட்டின் 2வது மாடியில் இருந்து விழுந்துள்ளார். இதையடுத்து சாவித்ரி தவறுதலாக விழுந்தாரா அல்லது வேறு யாரேனும் அவரை தள்ளிவிட்டனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையலூரில் அமைந்துள்ள உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாசி மாத சுவாதி நட்சத்திரத்தை ஒட்டி திருமங்கையாழ்வார் அவதரித்த திருக்குறையலூரில் அமைந்துள்ள உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் கழக விவசாய பிரிவு சார்பில் நவக்கிரக ஹோமம், சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. நரசிம்மர் மற்றும் தாயாருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை தேனி இடையே அதிவேக ரயில் என்ஜின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி தேனி இடையேயான அகல ரயில் பாதை பணிகள் வரும் ஏப்ரல் மாதத்திற்குள் முடிக்க தெற்கு ரயில்வே இலக்கு நிர்ணயித்துள்ள நிலையில் மதுரையிலிருந்து காலையில் புறப்பட்ட ரயில் என்ஜின் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி வரை இயக்கப்பட்டது. என்ஜின் சோதனை ஓட்டம் காரணமாக அந்த பகுதிகளில் உள்ள லெவல் கிராசிங் பகுதிகளில் போக்குவரத்து ஒழுங்குபடுத்தப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தமிழ் மாநில காங்கிரஸ் இளைஞரணியின் 13வது செயற்குழு கூட்டம் சென்னை தி.நகரில் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் இதனை தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் ஆலய 149ஆம் ஆண்டு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. 10ஆம் நாள் திருவிழாவில் முத்துமாரியம்மன் ஆலயத்திலிருந்து மாடவீதி, பஜார் வீதி உள்ளிட்ட அனைத்து தெருக்களிலும் தேர் வீதி உலா நடைபெற்றது. இந்த மரத்தேரை ஆயிரக்கணக்கான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இறுதியாக இந்த தேர் முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு வந்து நிலையை அடைந்தது. திருச்சியில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பாஜக மாநில இணை பார்வையாளர் திரு சுதாகர் ரெட்டி உட்பட பாஜகவினர் 600 பேர் மீது திருச்சி கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நேற்று பாஜக சார்பில் நடைபெற்ற வெற்றி உறுதியேற்பு பேரணியில் பெண்கள் உட்பட 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த பேரணியின் போது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாகவும் போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு செய்ததாகவும் 7 பிரிவுகளின் கீழ் கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே மினி லாரியில் கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக வந்த மினி லாரி ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 2 டன் குட்கா மற்றும் பான் மசாலா ஆகியவை இருந்தது தெரியவந்தது. தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட வலைகளின் விவரங்களையும் அளவுக்கு அதிகமாக மீன் பிடிக்கப்படுவதை அரசு எப்படி கண்காணிக்கப் போகிறது என்பது குறித்தும் பதிலளிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது 5 வாரங்களுக்குள் மேற்குறிப்பிட்ட விவரங்களை பதில் மனுவாக தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் காலில் ஏற்பட்டுள்ள காயத்தால் கடந்த 3 நாட்களாக நடக்க முடியாமல் தவித்து வந்த குரங்கை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்தனர். உதகை அருகே பிங்கர் போஸ்ட் பகுதியில் குரங்குகளுக்குள் ஏற்பட்ட சண்டையில் ஒரு குரங்கிற்கு காயம் ஏற்பட்டது. இதனால் அந்த குரங்கு நடக்க முடியாமலும் மரமேற முடியாமலும் தவித்தது. இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் அங்கு வந்த வனத்துறையினர் குரங்கை மீட்டு தண்ணீர் மற்றும் பழங்களை வழங்கினர். காலில் ஏற்பட்ட காயத்திற்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கால்நடை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர்.